ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் 7, 8, 9 மந்த்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 7 மந்தில் இருக்கோம். 7th மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். வீக்குக்கு பார்த்திங்கன்னா 2 நாள், ஒரு வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இது பண்ணிங்க அப்படின்னா போதும். விளக்கெண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா தேய்ச்சி நம்ம நார்மலாக குளிப்போம் இல்லையா, அதுபோல் விளக்கெண்ணெய் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில், பிறப்புறுப்பு பகுதியில், அப்புறம் முதுகு, தொடை, இந்த மாதிரியான இடங்களில், வயிற்று பகுதியில் நல்லா விளக்கெண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான். ஏன்னா வந்து இது ரொம்பவே குளிர்ச்சி, சில பேருக்கு ஒத்துக்காது, சளி பிடிக்கும். உங்களுக்கு சளி உடம்பாக இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெய்க்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விளக்கெண்ணெய் குளியலுக்கு வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த மசாஜ் பண்ணி வச்சுக்கணும். அது கூட நீங்கள் குளிக்கும் போது சுடு தண்ணி, நல்லா பொறுக்கக்கூடிய சூடில் வந்து தண்ணி எடுத்து இடுப்பு பகுதி, விலாப்புறம், முதுகில் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அடித்து ஊற்றணும். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக அடித்து முதுகு பகுதியில், இடுப்பு பகுதியிலலாம் ஊற்றுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த இடுப்பு எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விலகி கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து வாரத்துக்கு 2 முறை மட்டும்தான் பண்ணணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. காலை நேரங்களில் அல்லது கொஞ்சம் ஒரு 11 மணி 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் குளிங்க. ஈவினிங்க்கு மேலே வந்து குளித்தா நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் டைமில் வந்து பண்ணலாம். தூங்க போகிறேன் அப்போது வந்து வார்ம் பாத் எடுக்கணும் அப்படின்னா அந்த டைம்லேயும் இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒத்துக்காது அப்படின்னா நைட் டைமில் வந்து நீங்கள் வெறும் வார்ம் வாட்டரில் மட்டும் குளிங்க, எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் ஆம்லெட் தான். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இதை வந்து நம்ம 7 மாதத்துலேருந்தே கூட செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை தான், ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ரொம்ப ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும் போது பண்ணணும். இதெல்லாம் வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகரிக்கும். ஸ்குவாட்டிங், டக் வாக்கு இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்குவாட்டிங் அப்படின்னு நமக்கு தெரியும், தோப்புக்கரணை போடுற மாதிரி உட்காந்து எந்திரிப்போம் இல்லையா, இந்த மாதிரி டக்கு மாதிரி வாத்து மாதிரி நடக்கிறது, நார்மலாக வாக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் செக்கப் போகும்போதே நம்ம வந்து ஒரு 7th மந்த்லேருந்து இதை கேட்டுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை யோகா, அப்புறம் தோப்புக்கரணம் போடுறது, வாத்து மாதிரி நடக்கிறது, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கேட்டுக்கணும். வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாக் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப பிரிஸ்காக நடக்க வேண்டாம். 8th மந்த்லேருந்து வந்து நல்லா பிரிஸ்காக நடந்துக்கலாம். இப்போ 7th மந்த் வரைக்கும் அப்படின்னா நார்மல் வாக்கே போதும். கஷாயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஜீரக கஷாயம், சோம்பு கஷாயம், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கஷாயம் இந்த மாதிரி நம்ம வச்சு குடிக்கலாம். ஜீரக கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா 7வது மாதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சோம்பு கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் 8வது மாதத்துலேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்து இது டெலிவரி பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நிறைய பேருக்கு பெயின் வராது இல்லையா, அப்போ இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அடிக்கடி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ 8வது மாதத்துலேருந்து தான் நீங்கள் சோம்பு கஷாயம் ஸ்டார்ட் பண்ணணும். வாரத்துக்கு வந்து ஒரு முறை தான். இப்போ இன்றைக்கி சோம்பு கஷாயம் எடுத்துக்கிட்டிங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா நாளைக்கு ஜீரக கஷாயம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து ஜீரகம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான். சில பேர் வந்து வறுத்து வச்சுட்டு அதை கூட வந்து நம்ம தண்ணி போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு டம்ளர் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 3/4 டம்ளராக சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க. 1/2 ஸ்பூன் இல்லது 1/4 ஸ்பூன் நீங்கள் வந்து ஜீரகமோ சோம்போ சேர்த்துட்டா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கீரை கஷாயம் இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை கஷாயம், இதை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நார்மல் டெலிவரிக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பனிக்கூட நீர் வந்து அதிகரிக்கிறதுக்கு, குழந்தையுடைய வெயிட் வந்து அதிகரிக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பனிக்கூட நீர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த கீரை கஷாயம் வந்து குடிக்கலாம். கஷாயம் அப்படின்னு சொல்கிறத விட இது சூப்புன்னே சொல்லலாம், நல்லாயிருக்கும். இன்னும் ஹெச்பி லெவல் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசவ நேரத்தில் தனியாக ரத்தம் வாங்கி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஹெச்பி லெவல் நல்லா பீக்லேயே இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து 6 இருக்குது, 7 இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கஷாயம் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா
இந்த மாதிரி ஹெச்பி லெவல் குறையிற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. நார்மல் டெலிவரிக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த கீரை வந்து கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. கஷாயம் அப்படிங்கிறத விட சூப் அப்படின்னே சொல்லலாம். இதை செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் இது சேர்த்துட்டு ஒரே ஒரு கல் உப்பு, 2 கிளாஸ் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது 1 கிளாஸ் அளவுக்கு கொதிச்சு வரும். அதுக்குள்ளே அந்த கீரையும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். டெய்லியுமே வந்து வீக்கில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களால் வந்து இதை எடுத்துக்க முடியல, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் எடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து மோஷன் டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களாம் இதை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வாரத்தில் 2 முறையாச்சும் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து 1 மணி நேரம் வாக் பண்ணணும். 1 மணி நேரத்தை நீங்கள் தொடர்ந்து வாக் பண்ண தேவையில்லை. ஒரு ½ அன் ஹவர் காலையிலையும் ½ அன் ஹவர் வந்து ஈவினிங்கும் வாக் பண்ணணும். ரொம்ப பிரிஸ்காக தான் நடக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் உங்களுடைய உடலுக்கு அசைவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம். அந்த மாதிரி நம்ம டெய்லியும் அசைவு கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இது நம்ம நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். உங்களை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய விஷயம், ரொம்ப முக்கி செய்யக்கூடிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. ரொம்ப வெயிட்டு தூக்குறது, ஹெவியாக வெயிட் தூக்குறது, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுறது, நகர்த்துறது, இந்த மாதிரி விஷயம், ரொம்ப வெயிட் தூக்கிட்டு மாடி ஏறுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மலாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், வீடு பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, இதெல்லாம் கூட நாம் ஈஸியாக செய்யணும். அதெல்லாம் செய்கிறது தான் நமக்கு வந்து நல்லது. நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாது. ரெஸ்ட் எடுத்தால் நமக்கும் தேவையில்லாத வெயிட் போடும், குழந்தைக்கும் வந்து ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நார்மலாக எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அதை போல் இருங்க. உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டாம். உங்களால் செய்ய முடியக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் அல்லது ஒரு 5 மந்த்ஸுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே செய்யலாம். உங்களுடைய டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்தியன் டாய்லெட்டில் நம்ம ஒரு முறையும் யூரின் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து எந்திரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது வந்து நமக்கு ஸ்குவாட்டிங் பண்ணுறது போல தானே, தோப்பு கரணம் போடுறது போல தானே, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கெல்லாம் இந்த இந்தியன் டாய்லெட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு முறையும் உட்காந்து எந்திரிக்கிறது அதுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கீழே உட்கார மாட்டாங்க. ப்ரெக்னென்சியில் இருக்கும் அப்படின்னா கட்டில் தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்கள் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதும் வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் தான் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த சொரைக்காய், புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. பீர்க்கங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த காய்கள்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சவு இந்த மாதிரியான நீர் காய்கள்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பனிக்கூட நீர் குறையிற பிரச்சனையே வராது. நல்ல நம்ம நீரோட்டமாக இருப்போம். அதோட நமக்கு கால் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. நிறைய பேருக்கு வந்து கால் வீக்கமெல்லாம் இருக்கும். இந்த நீர்க்காய்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கால் வீக்கம் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அதே போல் வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்கள் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா டெய்லி 3 லிட்டர் தண்ணி, அது தண்ணியாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இல்லை. ஜூஸ் எடுத்துக்கிறீங்க, சூப் எடுத்துக்கிறீங்க, இது எல்லாமே சேர்ந்து தான் கவுண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பனிக்கூட நீர் குறையிற பிரச்சனை சுத்தமாக வராது. ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளை சுத்தமாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் சாப்பிட்றது வந்து டைமுக்கு சாப்பிடணும். டெய்லி வந்து கீரை, ஏதாச்சும் ஒரு கீரை வந்து உங்கள் சாப்பாடு தட்டில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு முட்டை, 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கணும். காலையில் ஒரு 1/4 லிட்டர், அதாவது 1 கிளாஸ் அளவு, அதே போல் ஈவினிங் 1 கிளாஸ் அளவு இது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பால் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா பால் குறையிற பிரச்சனைலாம் இருக்காது. ப்ரெக்னென்சியில் வந்து பூண்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து சப்ளைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போவே நீங்கள் இதை சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி பிறந்தோன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் பால் பத்தலைங்கிற பிரச்சனைலாம் வராது. ஒரே ரைஸே சாப்பிட்டுட்டு இருக்காமல் அதுக்கு பதிலாக வந்து மில்லட்ஸு, சிறுதானியங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சிறுதானியங்கள் இப்போ நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும்.
நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்ததுமே வந்து என்னால் ஃபீட் பண்ண முடியல, எனக்கு மில்க் சப்ளை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா 7-8 மாதத்துலேருந்து நீங்கள் மில்லட் சாப்பிடலாம். நிறைய மில்லட் சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திகட்டாது, மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக வைக்கக்கூடிய காய் கூட்டு இதெல்லாமே வச்சுக்கலாம். அதே போல் வீட்டில் செய்யக்கூடிய அதே கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு பதிலாக இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு குதிரைவாலியில் சாதம், ஒரு நாளைக்கு கம்பு சாதம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய அந்த சர்க்கரை நோய், பிபி இதெல்லாம் வரவே வராது. நார்மலாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ப்ரெக்னென்சிலையும் அந்த அளவுக்கு பிரிஸ்காக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு டயர்ட்னஸே தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபுட்டையும் வந்து ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.